ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ போல இட்லி எந்த அரிசியில் நான் செஞ்சேன் தெரியுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்லே ரேஷன் அரிசி வச்சு இந்த சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும் பாருங்க, எப்படி சாஃப்டாக ஒயிட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல 100 கிராம் உளுத்தம் பருப்பு, இதில் தோல் இருக்குது. இந்த பருப்பு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பருப்பு யூஸ் பண்ணால் சாஃப்டாக வரும் இட்லி. சும்மா 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அரிசி இப்போ ஊற வைக்கலாம். இது பச்சை அரிசி, 1/4 கிலோ கிளாஸ், இது 2 கிளாஸ் போதுங்க. கூடவே 100 கிராம் புழுங்கல் அரிசி, 100 கிராம் போதுங்க. இது கூட ரேஷன் அரிசி தான். சும்மா ஒரே ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 4-5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா ஊறட்டும். ஆஃப்டர் 3 hour பாருங்கள், நல்லா சோக் ஆகிட்டு இருக்கு. இல்லை, நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இது தோல் எடுத்துட்டேன், மீதி தோல் இருக்கட்டும். பாருங்கள், அரிசி கூட நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பருப்பு அரிசி ரெண்டுமே சேர்த்துட்டு பக்கெட்டில் போட்டு மிஷினுக்கு போய் அரைச்சிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் 2 கை ஒயிட் ரைஸ், பழைய சோறு வானுங்க. ஆஃப்டர்நூன் செஞ்சு வச்சோம், அந்த சோறு போடுங்க, பழைய சோறு போடாதீங்க. கூடவே தண்ணி 1/2 கிளாஸ் போதுங்க, அதிகமாக போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரேஷன் அரிசி வச்சு இந்த பூ போல் இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பாருங்கள், 2 கை ஒயிட் ரைஸ் போதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பசங்க காலையில் ஸ்கூல் போவாங்க. இந்த ஹெல்த்தியான இட்லி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை? ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பசங்க மிஷின் போய் தோசை மாவு ரெடி பண்ணிவிட்டு வந்தார். இது மூடி வைக்கிடலாம், காலையிலே மீட் பண்ணலாம். ஓவர் நைட் இப்படியே இருக்கட்டும். ஆஃப்டர் ஓவர் நைட் பாருங்கள், மாவு நல்லா மேலே வந்துருக்கு. இதில் வெறும் உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுங்க. சோடா மாவு சேர்க்காதீங்க. ஒரே ஸ்பூன் உப்பு போதுங்க. இதே கரண்டியில் 2 கரண்டி தண்ணி போட்டோன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், 1/2 கரண்டி முதல்ல போட்டேன், அப்புறமா 1/2 கரண்டி போட்டு கலந்து விடுங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது பேட்டரு. இன்னும் 1 கரண்டி தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சோடா மாவு இல்லாது நம்ம பஞ்சு போல் இட்லி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், பேட்டர் கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இட்லி தட்டை எடுத்து இட்லி போடலாம். இப்போது 2 கிளாஸ் தண்ணி போட்டு சிம்மாக வச்சிடுங்க. பாருங்கள், 2 கிளாஸ் போதுங்க. இப்போது வாங்க தட்டையிலே சும்மா ஒரே ஸ்பூன் நெய் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேஷன் அரிசியில் பஞ்சு போல் இட்லி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், இட்லிக்கு 1 கரண்டி மாவு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி எல்லா தட்டைக்கு நெய் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி செய்கிறதுக்கு கடலை அரிசி வாங்குறது தேவையில்லைங்க. நம்ம ரேஷன் அரிசி வச்சு இந்த ஹெல்த்தியான இட்லி பஞ்சு போல் இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி 3 தட்டை எல்லாமே வச்சுட்டு மூடி க்ளோஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷத்துக்கு அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் மீட் பண்ணலாம். பாருங்கள், ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இட்லி பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு இல்லை? 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். பாருங்கள், சும்மா கொஞ்ச நேரம் விட்டு ஸ்பூனில் எடுங்க. இட்லி கலர் பாருங்கள் எப்படி ஒயிட்டாக இருக்குது இல்லை? பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பூ போல் இருக்குது. நல்லா இருக்குது இல்லை? நம்ம ரேஷன் அரிசி வச்சு இந்த ஹெல்த்தியான இட்லி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சாஃப்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி கூட சட்னி சாம்பார் எந்த ஃபேவரட்டாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.